அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, FSSAI பேசிக். நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, FSSAIயில் நிறைய பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் காமனாக தான் சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனுக்கு புரிஞ்சிட்டாலும் சரி, ஆஃப்லைனுக்கு புரிஞ்சிட்டாலும் சரி. FSSAIயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. பேசிக்கு, ஸ்டேட்டு, சென்ட்ரல். இதில் ஆன்லைனுக்கு தனி, ஆஃப்லைனுக்கு தனிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? FSSAI பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரூல் தான். இதில் பேசிக் யார் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு வருஷத்துக்கான டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது மொத்த சேல்ஸ், உங்களுடைய ரெவன்யூ கிடையாது. டேர்ன் ஓவர்னால் நீங்கள் இந்த மாதம் 50,000 விற்பீங்க, அடுத்த மாதம் 70,000 விற்பீங்க, அதுக்கு அடுத்த மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு விற்பீங்க. இந்த மாதிரி மாதம் எவ்வளோக்கு விற்கிறீங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா 12 மாதத்துக்கு சேர்த்து கூட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருமோ அதுதான் டேர்ன் ஓவர். அதில் உங்களுடைய லாபம் வந்து கம்மியாக தான் இருக்கும், அது கிடையாது. மொத்தமாக எவ்வளோ விற்றீங்களோ அதுதான் டேர்ன் ஓவர். இந்த மாதிரி மொத்தமாக விற்கக்கூடிய அந்த அளவு பார்த்தீங்கன்னா 12 லட்சத்துக்கு உள்ளே இருந்தால் நீங்கள் பேசிக் லைசன்ஸ் எடுத்தாவே போதுமானது. அது நீங்கள் கடை வச்சுருந்தாலும் சரி, ஒரு பேக்கரி வச்சுருந்தாலும் சரி, கறிக்கடை வச்சுருந்தாலும் சரி, ஆன்லைனில் நீங்கள் ப்ராடக்ட் செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, மேனுஃபேக்சர் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் 12 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் லைசன்ஸ் எடுத்தால் போதுமானது. அடுத்தது 12 லட்ச ரூபாயில் இருந்து 20 கோடி வரைக்கும் உங்களுடைய டேர்ன் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸ்டேட் லைசன்ஸுக்கும் பேசிக் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு ஆதார் கார்டு இருந்தால் போதும். ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் கேட்பாங்க, என்னென்னா NOC, அதாவது பஞ்சாயத்தில் வாட்டர் சப்ளை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் ஒரு NOC வாங்கிட்டு சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் GST ஒருவேளை வச்சுருந்தீங்க அப்படின்னா தாராளமாக அந்த GST கொடுத்தீங்கன்னா அந்த NOC கூட தேவையில்லை. ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, வெறும் 100 ரூபா மட்டும் கவர்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக பே பண்ணி FSSAI சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். அதுதான் பேசிக் லைசன்ஸ். இதை நீங்கள் வருஷம் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தான் அந்த 100 ரூபா. ஒரு வருஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெனியூவல் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். அதே மாதிரி FSSAI பொறுத்த வரைக்கும் நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மீட்டுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் இருக்கும். மில்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் இருக்கும். நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய கிளாஸஸ் எல்லாத்தையும் FSSAIயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். எத்தனை கிளாஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் FSSAI எடுக்க போகும்போதே என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். அதுவே கேட்கும் போதே உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஃபியூச்சரில் நிறையா பண்ணுவீங்க அப்படின்னா கூட அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செல்லாது, ஆஃப்லைன்லேயும் செல்லாது, ஆன்லைனுக்கும் செல்லாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அமேசானில் ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு சிப்ஸ் இருக்குது, அந்த சிப்ஸை வந்து லிஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு வைங்க. உங்களுடைய FSSAI சர்டிஃபிகேட்லேயும் சிப்ஸுக்கான கிளாஸை நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணல அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அமேசான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் நீங்களாம் சேல் பண்ணுவீங்களோ அந்த எல்லாத்தோட ப்ராடக்டோட லிஸ்ட்டையும் எடுத்து அதுக்கு ஒரு மெயின் லிஸ்ட் இருக்கும். அது FSSAI வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க என்னென்ன கிளாஸ் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பேசிக் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். இதே கண்டிஷன் தான் ஸ்டேட்டுக்கும். ஓகேங்களா? அதே கண்டிஷன் தான் சென்ட்ரலுக்கும். ஆனால் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்கு வந்து 100 ரூபா, ஸ்டேட்டுக்கு நிறைய கிளாஸஸ் மாதிரி இருக்கும். சில கிளாஸுக்கு வந்து 2000 ரூபா வரும், சில கிளாஸுக்கு 3000 ரூபா வரும், சிலதுக்கு வந்து 5000 ரூபா வரும். அது ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. நீங்கள் இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா 2000 ரூபாய்க்கு எடுத்தால் போதும், இவ்வளோ பண்ணிங்கன்னா 3000 ரூபா இருக்கணும், நீங்கள் ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 5000 ரூபா பே பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் வேறுபடும் ஸ்டேட் லைசன்ஸ். சென்ட்ரல் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 7500 ரூபா வரும். இதில் மெயின் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸு. ரெண்டாவது, நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, நீங்கள் வச்சுருக்க சர்டிஃபிகேட்டு, உங்கள் இடத்தோடைய அந்த டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. பேசிக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட ஆதார் இருந்தாவே போதும், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். மேபி வந்து சைட் வெரிஃபிகேஷன் வருவாங்க, இல்லை வராமல் கூட அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸ்டேட் லைசன்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சைட்டுக்கு செக் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சப்மிட் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்டேட் லைசன்ஸ் கிடைக்கும். ஸ்டேட் லைசன்ஸுக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபாயில் இருந்து 20 கோடி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் லைசன்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் பிஸ்னஸ் ஆன்லைனில் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனில் பண்ணாலும் சரி, இதே ரூல் தான்.
இதுவே 20 கோடிக்கு மேலே போச்சு அப்படின்னா சென்ட்ரல் லைசன்ஸ் எடுக்கணும். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 20 கோடி ரூபாய்க்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் லைசன்ஸ் எடுக்கணும். சென்ட்ரல் லைசன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது இது 3ல் பிகினருக்கு எது பொருந்தும்? நான் வந்து அமேசானில் ஒரு ஃபுட் ப்ராடக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், மீஷோவில் பண்ணலான்னு இருக்கிறேன், இல்லை நான் ஒரு கடை வைக்கிறேன், ஒரு ஹோட்டல் வைக்கிறேன், ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி சின்னதாக வைக்கிறேன், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் வைக்கிறேன், நான் எந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களாம் 12 லட்ச ரூபா டேர்ன் ஓவருக்கு உள்ளே தான் வருவீங்க. ஸோ பேசிக் லைசன்ஸ் எடுத்தால் போதுமானது. பேசிக் லைசன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு ஸ்கில்லே தேவையில்லை. நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய நேமை கேட்கும், அட்ரஸ் கேட்கும், ஆதார் நம்பர் கேட்கும், என்ன ப்ராடக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணி அழகாக ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா பேசிக் லைசன்ஸ் வந்து 100 ரூபா பே பண்ணி அழகாக எடுத்துக்க முடியும் 1 இயருக்கு. அதுக்கப்புறம் வருஷம் ரெனியூவல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த பேசிக் லைசன்ஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவுக்கு செல்லுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செல்லும். சரிங்களா? நீங்கள் பேசிக் லைசன்ஸ் எடுத்திருந்தாவே போதும். அமேசானில் நீங்கள் உங்களுக்கு ஃபுட் அப்ரூவல் தாராளமாக கொடுத்துருவாங்க. என்னென்னா உங்களுடைய பேக்கிங் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கிங் மெட்டீரியல் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். பேக்கிங் மெட்டீரியலில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுடைய FSSAI நம்பர்லாம் அதில் போட்டிருக்கணும். அண்டு அட்ரஸ் அண்டு நேம் ஆஃப் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து FSSAIயில் அந்த நேம் ஆஃப் என்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று உங்களுடைய லீகல் நேமில் இருக்கணும், இல்லைனா உங்களுடைய கம்பெனி நேமில் இருக்கணும். அதுதான் நான் முதல்ல என்ன சொன்னேன்னா, GST ஒரு எடுத்திருந்தீங்க அப்படின்னா GSTயில் ட்ரேட் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரேட் நேமை கொடுத்து நீங்கள் FSSAI எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமேசானில் உங்களுக்கு பிரச்சனை வராது. இல்லைனா நேம் மாறி இருக்குது, வேறு FSSAI எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா FSSAI எடுக்கிறதுக்கு முன்னாடி GST எடுத்துருங்க. எடுத்துகிட்டு GSTயில் ட்ரேட் நேமை ஒன்று கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரேட் நேமை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா FSSAI எடுங்க. FSSAI எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம் தனியாக, லீகல் நேம் தனியாக கேட்காது. GSTயில் கேட்குற மாதிரி நேம் ஆஃப் என்டிட்டின்னு ஒரே நேம் தான் கேட்கும். அந்த இடத்துல நீங்கள் கம்பெனி நேமும் கொடுக்கலாம், உங்களுடைய லீகல் நேம், அதாவது உங்கள் பேன் கார்டில் கூடிய நேமையும் கொடுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏன்னா ஆஃப்லைனில் கடை வச்சுருக்கவங்களாம் GST இருக்காது, அவங்களாம் அவங்களுடைய லீகல் நேம், பேன் கார்டில் இருக்கிற நேமை போட்டு தான் எடுப்பாங்க. நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைனுக்கு பண்ணுறதுனால GSTயில் ட்ரேட் நேமை எந்த நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமே அந்த நேம் ஆஃப் என்டிட்டியில் கொடுத்து எடுத்துக்கிறது தான் பெட்ரு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக 100 ரூபா போட்டு எடுக்கக்கூடிய பேசிக் லைசன்ஸே போதுமானது. ஒருவேளை உங்களுடைய டேர்ன் ஓவர் ஃப்யூச்சரில் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டேட் லைசன்ஸை அதை திரும்ப கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக் லைசன்ஸே போதுமானது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.